Entrepreneurial Development by ஐஸ்வர்யா. இன்றைக்கி நம்ம வந்து சாப்டர் 2ல் டிசைன் திங்கிங்ன்ற ஒரு எலாபரேட் சாப்டர் தான் இன்றைக்கி நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஐடியா ஜெனரேஷன் இஸ் அ ஃபஸ்ட்டு டாபிக். ஐடியா ஜெனரேஷன் வந்து ஒரு என்டர்ப்ரனர்ஷிப்புக்கு ஒரு மெயின் ஃபேக்டராக அமையுது. பிகாஸ் அந்த ஐடியாவை நம்ம ஜென்ரேட் பண்ணுற விதத்தில் தான் நம்மளோட சக்ஸஸ் வந்து நிர்ணயிக்கப்படுது. த ஐடியாஸ் த்ரூ ஆர் விச் ஆர் ஒரு ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுற ஒரு விஷயமா நம்ம உருவெடுத்து வைக்கும்போது தான் அது வந்து ஒரு ப்ராடக்டாக வந்து நம்மளுக்கு வெளியில் வரும். ஃபார் எக்ஸாம்பிள், ஐடியா ஜென்ரேஷனோட ப்ராசஸே எப்படி எவால்வேட் ஆகிருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு அது கான்செப்ஷுவலைஸாக ஃபஸ்ட்டு தியரட்டிக்கலாக அதை பற்றி நம்ம யோசிக்கணும். அதுக்கப்புறம் அதை நம்ம வந்து அனலைஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எக்ஸ்போஸ், அதாவது ரிசல்ட்டை நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் வந்து ஐடியா ஜென்ரேஷனோட ப்ராசஸாக வந்து எடுத்துக்கிறாங்க. இது மூலிமா நம்ம வந்து அதை விஷுவலைஸ் பண்ணி பார்க்கும்போது தான் அந்த ஐடியா வந்து நம்மளோட கம்பெனிக்கு சக்ஸஸ் வந்து எடுத்துற முடியுமா முடியாதான்றது நம்மளுக்கு வந்து தெரியும். இதோட மெயின் கோலே என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஐடியா ஜென்ரேஷன் படி ஃபோஸ்டரிங் த க்ரியேட்டிவிட்டி, நம்மக்குள்ளே இருக்கிற க்ரியேட்டிவிட்டியை வெளியில் கொண்டு வந்து அந்த க்ரியேட்டிவிட்டி மூலிமா ஒரு கான்செப்ஷுவலைஸான ஒரு விஷயத்தை வெளியில் சொல்லி அதை வந்து ப்ராசஸ் பண்ணுற விதத்தை மட்டும்தான் வந்து இந்த இடத்துல ஐடியா ஜென்ரேஷன் பற்றி சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐடியா ஜென்ரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு ஐடியா வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். நியூ ஆப்பர்ச்சுனிட்டி எந்த இடத்துல வந்து ப்ராப்ளம் இருக்குதோ அந்த இடத்துல தான் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸ்ப்ளோரிங் த நியூ ஆப்பர்ச்சுனிட்டி. அதுக்கப்புறம் அதில் இருக்கிற விஷயத்தை வந்து கண்டினியூஸாக நம்ம வந்து இனோவேட் பண்ணி யோசிக்கிறது மூலிமா அதில் இருக்கிற சேலஞ்சஸ் ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணி அதில் இருக்கிற விஷயத்தை வந்து ஆப்ரேஷனல் மெத்தடாலஜியை நம்ம வந்து கொண்டு வரோம். இதுதான் வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ஐடியா ஜெனரேஷன். அதுக்கப்புறம் ஐடென்டிஃபிகேஷன் ஆஃப் பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரு பிஸ்னஸில் இருக்கிற ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி கொண்டு வரலாம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஆப்பர்ச்சுனிட்டி தான் வந்து கோல்டன் சான்ஸ் ஃபார் எவ்ரி பிஸ்னஸ் பீப்புள். ஏன்னு சொன்னால், ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறது மூலிமா தே கேன் ஏர்ன் தேர் ஓன் பிஸ்னஸை வந்து ரன் பண்ண முடியும், மேக் ப்ராஃபிட் பண்ண முடியும். பட் இந்த கேஸ் ஆஃப் ஆப்பர்ச்சுனிட்டி ரீச் பண்ணுற விதத்தில் வென் யூ நோட்டிஸ் சம்திங் மிஸ்ஸிங் இன் த மார்க்கெட், இப்போ ஏதோ ஒரு விஷயத்தில் வந்து ஏதோ ஒரு இடத்துல ப்ராப்ளமேட்டிக்காக மிஸ் ஆகிருக்கும். அந்த விஷயத்தை நம்ம ஃபுல்ஃபில் பண்ணுற மூலிமா ஒரு ஐடியா ஆப்பர்ச்சுனிட்டி நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அது வந்து ஈஸியாக நம்மளால் கண்டுபிடிக்க முடியாது. அதாவது பீப்புள் ரியலி நீட் பட் கெனாட் ஃபைண்ட் ஈஸிலி. அது வந்து ஒரு பீப்புளுக்கு தேவைன்னு தோணும், பட் அதை நம்ம கண்டுபிடிக்கிற விஷயத்தை தான் வந்து ஆப்பர்ச்சுனிட்டின்னு சொல்கிறோம். அது கண்டுபிடிக்கிற விதம் வேணால் நம்மளுக்கு வந்து டஃப்பாக இருக்கலாம், பட் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்மளோட பிஸ்னஸ்க்கான ஒரு பெரிய ஒரு ஐடென்டிட்டி ஆப்பர்ச்சுனிட்டி வந்து க்ரியேட் பண்ணுற ஒரு விஷயமாக தான் இருக்கும். இட் இஸ் லைக் சால்விங் த ப்ராப்ளம் ஃபார் த பீப்புள். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சோப்புனா ஒரே ஒரு சோப் தான் இருக்கும், ஒரே ஒரு ஃப்ளேவரில். பட் அக்கார்டிங் டு த கன்சியூமர் ப்ரிஃபரன்ஸ்னால எத்தனை வகையான இப்போது பிராண்ட் இருக்குது, அதில் இருக்கிற ஃப்ளேவர்ஸ் இருக்குது. சோப்னா வந்து சோப் பார்ஸாகவும் இருக்குது, லிக்விடாகவும் இருக்குது, யோசிக்கிறாங்க இல்லையா? அந்த ஐடென்டிஃபை பண்ணுற விஷயத்தை தான் வந்து பிஸ்னஸில் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹவு டு ஐடென்டிஃபை த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. ஃபஸ்ட்டு ஒன் வந்து மார்க்கெட் ரிசர்ச். ஃபஸ்ட்டு நம்ம வந்து டிடெக்டிவ் பண்ணணும். ஃபஸ்ட்டு பிஸ்னஸில் வந்து இப்போ நம்ம ஒரு ப்ராடக்ட் கீழே இருக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஃபஸ்ட் நம்ம சோப்பு சொன்னோம் இல்லையா? அந்த சோப் கம்பெனி நம்ம வச்சுருக்கிறோன்னா வி நீட் டு திங்க் இப்போ என்ன மார்க்கெட்டில் ட்ரெண்டு போயிட்டு இருக்குது, கஸ்டமர் எதை வேணும்னு விரும்புகிறாங்க, அதுக்கப்புறம் இப்போ என்ன நம்மளுக்கான காம்படிஷன் இருக்குன்றதை யோசிக்கிற ரிசர்ச் வந்து தேவை. அதுக்கப்புறம் ப்ராப்ளம் சால்விங். நம்ம வச்சிருக்கிற பொருளில் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ராப்ளம் சால்வ் பண்ணணும். இதுதான் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டெப்புன்னு சொல்கிறாங்க. நம்மக்கிட்ட இருக்கிற ப்ராப்ளத்தை இல்லை வெளியில் வந்து கன்சியூமர் வந்து படுற ப்ராப்ளத்தை வந்து ஒரு சொல்யூஷன் மேக் பண்ணுறது மூலிமா we can have some ideas over that product. அப்போ நம்ம அதுலேருந்து ஒரு ப்ராடக்ட் வந்து க்ரியேட் பண்ண முடியும். தட் இஸ் அ ப்ராப்ளம் சால்விங். நெட்வொர்க்கிங்னா இந்த ஒரு பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியில் வந்து நெட்வொர்க்கிங் தான் ரொம்ப பெரிய ஒரு விஷயம். பிகாஸ் நம்மளோட சொசைட்டி எந்த அளவுக்கு நம்ம சர்க்கிளை வந்து நம்ம பெருசு பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட ப்ராடக்ட் ரீச்சாக இருக்கட்டும், ஒருத்தவங்ககிட்ட நம்ம இண்டஸ்ட்ரியல் பியர்ஸ் ஒரு விஷயத்தை வந்து மென்டார்ஸ் கிட்ட கேட்கறது, எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கறது, நிறைய பேத்தை வந்து வளர்த்திக்கணும் அப்படின்றத சொல்கிறாங்க. SWOT analysis as we know, அதாவது strength, weakness, opportunity and threats about our company நம்ம வந்து பர்ஃபெக்டாக அனலைஸ் பண்ணி வச்சுருக்கணும். அதுக்கப்புறம் டெக்னிக்கல் ட்ரெண்ட்ஸ். இப்போ இருக்கிற டெக்னாலஜி படி என்னென்னலாம் வந்து ட்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நடக்குதோ அதுக்கான ஒரு மூமெண்ட்லேயே நம்மளும் அவங்க கூட ஜாயின் பண்ணி நடக்கணும். தென் ஒன்லி நம்மளோட பிஸ்னஸ் வந்து அது கூட ரன் ஆகும்போது தான் நம்மளோட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் என்னதுன்றதை நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். தீஸ் ஆர் த ஹவு டு ஐடென்டிஃபை த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ்.
அதுக்கப்புறம் க்ரியேட்டிவிட்டி, அதாவது ஒரு ஆண்டர்ப்ரனர்ஷிப்பில் க்ரியேட்டிவிட்டி ஒரு விஷயத்தை புதுசாக வந்து ப்ராசஸ் பண்ணி, அதாவது ஜென்ரேட் பண்ணி, டெவலப் பண்ணி, இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது மூலிமா அந்த ப்ராடக்டை வந்து எந்த அளவுக்கு நம்ம வேல்யூ ஆடடாக நம்மளால் காமிக்க முடியுன்றதை யோசிக்க வைக்கிறது தான் வந்து க்ரியேட்டிவிட்டி அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரியேட்டிவிட்டி திங்கிங் இன் பிஸ்னஸ்னு எதுன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணும், இன்ஃபர்மேஷன்ஸு என்னென்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குதுன்ற ஐடென்டிஃபை பண்ணணும், அந்த டிஃபைன் பண்ணும். இன்குபேஷனா அந்த அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம ப்ராசஸ் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷனை நம்ம வந்து க்ரியேட் பண்ணணும். எலிமினேட்டிங்னா அந்த மூமெண்ட்டை வந்து நம்ம ஐடியாவை வந்து எமோஜ் பண்ணணும், அதை வந்து க்ரியேட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் வெரிஃபிகேஷன், இது வந்து வேலிடேட் ஆகுமா, ரீஃபைன் அண்ட் இம்ப்ளிமெண்டிங் த ஐடியாஸ், அந்த ப்ராப்ளத்தை வந்து சார்ட் அவுட் பண்ணி வெளியில் ஒரு ரிசல்ட்டாக ஒரு ப்ராடக்டாவோ இல்லை ஒரு சர்வீஸாவோ நம்ம அது விடலாமா வேண்டாமன்ற ஒரு வெரிஃபிகேஷன் நம்மளுக்கு தேவை. தீஸ் ஆர் த ஸ்டேஜஸ் ஆஃப் க்ரியேட்டிவ் திங்கிங் இன் பிஸ்னஸ். அதுக்கப்புறம் இன்வென்ஷன் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு க்ரியேட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது ஒரு புதுசான ஒரு விஷயத்தில் மார்க்கெட் பிளேஸில் கொண்டு வர ஒரு விஷயம், அதை வந்து டு சால்வ் அ ஸ்பெசிஃபிக் ப்ராப்ளம் டு மீட் த அன்மீட் நீட்ஸ் ஆஃபன் ரெக்வயரிங் த ஹை ரிஸ்க் அண்ட் லாங் டேர்ம் டெவலப்மெண்ட். இன்வென்ஷனாக புதுசாக ஒரு விஷயத்தை நம்ம வந்து கொண்டு வரோம், அதுக்கான ஹை ரிஸ்க்கும் வரலாம், நம்ம பண்ணுற விஷயம் வந்து கரெக்டாகவும் இருக்கலாம், அதுக்கான ரிஸ்க்கும் நம்ம எடுக்கணும். லாங் டேர்ம் டெவலப்மெண்ட், அது டெவலப் பண்ணுறதுக்கு இட் கேன் டேக் த லாங் டேர்ம் டைம் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. இன்வென்ஷனோட டெஃபினிஷன் எதுன்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் கிரியேஷன் ஆஃப் சம்திங் நியூ, புதுசாக ஒரு விஷயத்தை அடிப்படை ஸ்டார்டிங்லேருந்து தயாரிக்கப்படுற ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்வென்ஷன் அப்படின்னு வந்து நம்ம சொல்கிறோம். அதுக்கப்புறம் ரோல்ஸ் இன் டெவலப்மெண்ட் அப்படின்னு என்னதுன்னு பார்த்தீங்கன்னா, யூஸ் த இன்வென்ஷன் டு கிரியேட் ரேதர் தென் ஜஸ்ட் மேனேஜ் அ பிஸ்னஸ், அதாவது இது பிஸ்னஸையும் தாண்டி ஒரு விஷயம், புதுசாக ஸ்டார்டிங் இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து ஒரு ஒரு ஸ்பார்க் மாதிரி அதை நம்ம கொண்டு வந்து அதை ப்ரோக்ரஸாக கொண்டு வர ஒரு விஷயத்தை தான் நம்ம வந்து இன்வென்ஷன் அப்படின்னு வந்து சொல்லுவோம். அதுக்கப்புறம் இதில் இருக்கிற சிக்னிஃபிகன்ஸ், இன்வென்ஷன் என்னென்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, காம்படிட்டிவ் அட்வான்டேஜஸ் வந்து நம்மளுக்கு இருக்கலாம். பிகாஸ் நம்ம வந்து யூனிக்கான ஒரு ப்ராடக்ட்டை வந்து காம்படிட்டரையும் தாண்டி நம்ம வந்து யோசிக்கிறோம் இல்லையா. அண்ட் ப்ராப்ளம் சால்விங், மேக்ஸிமம் ஆஃப் த காம்ப்ளெக்ஸ் ப்ராப்ளத்தையுமே நம்ம யூஸ் பண்ணுற ஒரு இன்வென்ஷனால் தட் கேன் சால்வ் த ப்ராப்ளம் இன் த மார்க்கெட். வேல்யூ கிரியேஷன், ஏன்னு சொன்னால் புதுசாக ஒரு விஷயத்தை கிரியேட் பண்ணும்போது அதுக்கான வேல்யூ வந்து எமர்ஜ் ஆகும், அதனால வந்து நம்மளோட பிஸ்னஸ் வேல்யூவும் வந்து இன்க்ரீஸ் ஆகும், அட் த சேம் டைம் எக்கனாமிக்கல் க்ரோத்தும் இன்க்ரீஸ் ஆகும். ரிஸ்க் அண்ட் ரிவார்டு, ரிஸ்க் வர்சஸ் ரிவார்டு, அதாவது நான் சொல்கிற மாதிரி தான் ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறதுனால ரிஸ்க்கும் இருக்கலாம், அட் த சேம் டைம் நம்ம போகிற ரிஸ்க்கான ரிவார்டுமே நம்மளுக்கு வந்து அட் த லாஸ்ட் மூமெண்ட் நம்மளுக்கு வந்து கிடைக்கும் த்ரூ த லாங் டேர்ம் டெவலப்மெண்ட். இனோவேஷன், அதாவது இன்வென்ஷன் பார்த்தோம், இனிஷியல் ஸ்டேஜ்லேருந்து நம்ம புதுசாக கண்டுபிடிக்க வேண்டிய விஷயம் தான் இன்வென்ஷன். இனோவேஷன்னா அதில் இருக்கிறத நம்ம எப்படி நம்ம புதுசாக நம்ம ஜென்ரேட் பண்ணலாம், நியூ ஐடியாவை கொண்டு வரலாம், அக்கார்டிங் டு த ப்ராசஸ் ஆஃப் நியூ ஐடியா, டெக்னாலஜி, ஸ்ட்ராட்டஜிஸ் டு கிரியேட் த நாவல் ப்ராடக்ட் அண்ட் சர்வீசஸ், பிஸ்னஸ் மாடல்ஸ், அதாவது அது நம்ம க்ரியேட்டிவாக யோசிக்கிறோம். அதிலிருந்து ஒரு மேம்பட்ட, இப்போ நான் சோப் சொன்னேன்ல, சோப்பில் வந்து நார்மலாக தான் இருந்துச்சு, பட் அதை வந்து ஃப்ளேவர்ஃபுல்லாக கொண்டு வரணும்னு நினச்சாங்க பார்த்தீங்களா, தட் இஸ் இனோவேஷன். இது சோப் மட்டும் இல்லை, எல்லா விதமான டெக்னாலஜி அண்ட் சர்வீஸ் ப்ராடக்ட் எல்லாத்துலேயுமே இப்போ வந்து கொண்டு வந்துட்டு இருக்காங்க. ஹவு டு இனோவேட், அதாவது ஒரு என்டர்பிரினர்ஷிப்பை ஃபியூயல், அது வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா டெவலப் பண்ணணும்னா இந்த இனோவேஷன் எப்படிலாம் ஹெல்ப் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் டிஃப்ரென்ஷியேஷன், நம்மளால கிட்ட டிஃப்ரென்ஷியேட் பண்ணி காமிக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நம்ம வந்து ஃபோனே நிறைய வச்சுருக்கிறோம், பட் ஆனால் ஐஃபோனுக்குன்ற ஒரு டிமாண்ட் வந்து ஒரு எல்லாரும் ஃபோன் தான் வச்சுருக்கோம், பட் ஐஃபோனுன்ற ஒரு அந்த ஆப்பிளோட சிம்பிள்லாம் போட்டு காமிக்கும் போது ஒரு டிஃப்ரென்ஷியேஷன் காமிக்குது இல்லை, அதனால வி கேன் கிரியேட் தட் யூனிக் ப்ராடக்ட் அண்ட் ஸ்டாண்ட் ஃப்ரம் நம்ம காம்படிட்டர்லேருந்து ஒரு நம்ம தனியாக ஸ்டாண்ட் பண்ணி நம்ம வந்து காமிக்கலாம். காம்படேட்டிவ் அட்வான்டேஜ், அதாவது காம்படேட்டிவ் அட்வான்டேஜுமே இதில் இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ வந்து ஆப்பிள் ஃபோன் எத்தனை தான் வெளியிட்டாலும் வாங்குறதுக்கான மக்கள் இருக்கிறாங்க, அதோட அட்வான்டேஜே வேறு லெவல். ஏன்னு சொன்னால், நம்ம சாதாரணமாக ஒரு கம்பெனி வச்சுருப்போம், அதுக்கு ஃபோன் இருக்கிறதே வெளியில் தெரியாது, பட் ஆனால் ஆப்பிள் எத்தனை வகையான மாடல்ஸ் வெளியில் விட்டாலுமே வாங்குறதுக்கான ஜனங்க இருந்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ த காம்படேட்டிவ் அட்வான்டேஜ் இஸ் ஹையர் ஆன் திஸ் ஆப்பிள் மொபைல் ஃபோன். அண்ட் கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அப்சல்யூட்லி நம்ம வந்து புதுசாக ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது, இனோவேட் பண்ணும்போது கஸ்டமர் சாட்டிஸ்ஃபேக்ஷனும் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக தேவைப்படுது. பிகாஸ் அவங்களோட ப்ரிஃபரன்ஸு, அவங்களோட லாயலிட்டி எல்லாமே வந்து இங்கே இன்வால்வ் ஆகுது. வேல்யூ கிரியேஷன், கன்ஃபார்மாக ஒரு புது ப்ராடக்ட் அண்ட் சர்வீஸை நம்ம கொண்டு வரும்போது அதோட எஃபிஷியன்சி வந்து அதிகமாகும். அந்த இடத்துல நம்ம பொருளுக்கான தரமும் உயர்வு எல்லாமே வந்து
ஆன ஒரு விஷயத்தை வந்து காமிக்கும். டிஃப்ரென்சஸ் ஆஃப் இன்வென்ஷன் அண்ட் இனோவேஷன், ஆக்ட் ஆஃப் கிரியேட்டிங் சம்திங் யூனிக் அண்ட் நியூ ப்ராடக்ட். இன்வென்ஷனாலே நம்ம புதுசாக ஸ்டார்டிங்லேருந்து கண்டுபிடிக்கிறோம், அதுதான் வந்து இன்வென்ஷன். இனோவேஷனாக அதுலேருந்து ஆடிங் சம்திங் நம்ம ஆட் பண்ணி அது மாடிஃபை பண்ணி நம்ம அந்த பொருளை வந்து தயாரிக்கிறோம். ரெஃபர்ஸ் டு இன்ட்ரடக்ஷன் ஆஃப் த நாவல் ப்ராடக்ட், அதாவது ஒரு இன்ட்ரடக்ஷனையும் அப்போ தான் அந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து கொடுப்பாங்க இன்வென்ஷனில். இனோவேஷனாக அதை வந்து ஜஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணி அதோட குவாலிட்டி கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி வேல்யூஸ் கொஞ்சம் அதிகமாக கொடுத்து எக்ஸிஸ்டிங் ப்ராடக்டோட நம்மளுக்கு அது அதிகமான ஒரு டச்சப் மாதிரியான நிறைய விஷயங்கள் பண்ணும்போது தட் இஸ் இனோவேஷன். ரெக்வயரிங் த டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்கில், அதாவது இதுக்கு வந்து நம்ம ஸ்டார்டிங்லேருந்து பண்ணுறனால வி நீட் ஆல் த ஸ்கில் லைக் டெக்னிக்கல் அண்ட் சயின்டிஃபிக் ஸ்கில். இட் ரெக்வயர் த டெக்னிக்கல் அண்ட் மார்க்கெட்டிங் ஸ்கில் இன் இனோவேஷன், அதாவது இங்கே டெக்னிக்கலும் தேவைப்படுது பட் மார்க்கெட்டிங் பிளேஸ் அ ஹியூஜ் ரோல் பிகாஸ் நம்ம அந்த ப்ராடக்ட்டை வெளியில் கொண்டு வரதுக்கு வி நீட் டு ஹேவ் த மார்க்கெட் ஸ்கில். ரிலேட்டட் டு த சிங்கிள் ப்ராடக்ட் ப்ராசஸ் அண்ட் மெத்தட், பிகாஸ் இன்வென்ஷனில் புது ப்ராடக்ட்டை நம்ம பண்ணும்போது ஃபஸ்ட் நம்ம சிங்கிள் ப்ராடக்ட்டை தான் பண்ணுவோம். பட் இங்கே வந்து நம்ம அதை நம்ம யோசிக்கிற விதத்திலேயே அந்த சிங்கிள் ப்ராடக்ட் மல்டிபிள் ப்ராடக்டாக வந்து டிஃப்ரென்ஷியேட் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இனோவேஷனில் அதிகமாக இருக்குது. இன்வென்ஷன் ஆஃப் ரேடியோ டெலிவிஷன்ஸ் எக்ஸெட்ரா. இந்த இன்வென்ஷன் ரேடியோனா ரேடியோ மட்டும் ரெடி பண்ணாங்க, டெலிவிஷனா டெலிவிஷன் மட்டும். பட் இனோவேஷனில் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஒரு டிவியை வந்து எல்இடி பேனல் மாதிரி அழகாக கொண்டு வந்து ஃபோனை வந்து ஐபேடாக கொண்டு வந்து இனோவேஷன் பண்ணுறாங்க இல்லையா. ஸோ இட் இஸ் அ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த இன்வென்ஷன் அண்ட் த இனோவேஷன். வேல்யூ அடிஷனை இப்போ நம்ம ப்ராடக்ட்டை மேக் பண்ணிட்டோம், அது வேல்யூ ஆடடாக அதை என்ஹான்ஸ் பண்ணுற விதத்தில் வந்து அந்த ப்ராடக்ட் வந்து கஸ்டமரை ரீச் பண்ணணும். அண்ட் ட்ரான்ஸ்ஃபார்மிங் த ரா மெட்டீரியல் ஐடியாஸ் டு த ப்ராஃபிட்டபிள், நம்ம பண்ணுற ஒரு சின்ன விஷயம் அது ப்ராஃபிட்டபிளாகவும் கொண்டு போகிற விதத்தில் இருக்கணும். அண்ட் இட் ஷுட் பி த குவாலிட்டி அண்ட் ஒர்த் ஃபார் தட் ப்ராடக்ட். அதுக்கப்புறம் அது வந்து ஒரு ஹையர் லீட் டு த சேல்ஸ்க்கு வந்து இம்ப்ரூவ் ஆகும், நம்மளோட ப்ராஃபிட்டு வந்து இன்க்ரீஸ் ஆகும், காம்படிட்டிவ் அட்வான்டேஜும் இட் கோஸ் in the good way. What the concept of the value addition? Value addition concepts என்னன்னு பார்த்தீங்கன்னா the final selling of the product and the cost of the raw material has been used. அதாவது இதுக்கோட ஃபார்முலா இருக்குது, value added is equal to revenue minus cost of outside purchase of input unsignificant. இது வந்து increasing the competitiveness and allow for the job creations. வேல்யூ கிரியேஷனால நம்மளோட எக்கனாமிக் டெவலப்மெண்ட்டும் நம்மளால் இன்க்ரீஸ் பண்ண முடியும், எம்ப்ளாயீஸ்க்கும் நம்மளால் வந்து ஜாப் கிரியேஷன் நம்மளால் கொடுக்க முடியும். வாட் ஆர் த டைப் ஆஃப் த வேல்யூ அடிஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் அந்த ப்ராசஸிங், சேஞ்சிங் த ஃபார்ம் ஆஃப் ரா மெட்டீரியல்ஸ் நம்ம வந்து எப்படிலாம் நம்ம கொண்டு போகலாம். ஃபார் எக்ஸாம்பிள் மில்கை வந்து சீஸாக மாற்ற முடியும், ரா காட்டனை வந்து நம்மளால் கார்மெண்ட்ஸாக மாற்ற முடியும். தட் இஸ் அ ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஆஃப் வேல்யூ அடிஷன். அண்ட் பேக்கேஜிங் அண்ட் பிராண்டிங், அது சாதாரணமாக விற்கக்கூடாது, அதுக்கு இன்னும் நம்ம வந்து விலை சேர்த்துற விதமாக அந்த ப்ராடக்டை வந்து அழகாக ப்ரெசென்ட் பண்ணி அதுக்கான லேபிளிங்கு, பேக்கிங்கு, குவாலிட்டி கொடுக்குறது, ப்ரீமியம் ப்ரைஸ் அதுக்காக செட் பண்ணுறதா விதமாக இருக்கட்டும். தட் இஸ் கம்மிங் அண்டர் த பேக்கிங் அண்ட் பிராண்டிங். சர்வீஸ் என்ஹான்ஸ்மெண்ட், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த ஒரு விஷயமா இருந்துச்சு, ஃபார் எக்ஸாம்பிள் டிவி, ஏசி அந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா நம்ம கஸ்டமர் சர்வீஸ் கொடுக்குறோம், வாரண்டி கொடுக்குறோம், கேரண்டி கொடுக்குறோம், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சர்வீஸ் என்ஹான்ஸ்மெண்ட்குள்ளார வந்துடுது. ஃபங்க்ஷனல் குவாலிட்டி இம்ப்ரூவ்மெண்ட், அதாவது இதில் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சேஃப்டி, சாப்பிட்ற பொருளாக இருந்தால் நியூட்ரிஷன் வேல்யூஸ், அதுக்கான ஃபங்க்ஷன்ஸு எலிமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து அழகாக அதில் வந்து தெரிவிக்க வைக்கிற விதத்தில் தான் இந்த டைப் ஆஃப் வேல்யூ அடிஷன்ஸ்லாம் இருக்குது. வாட் ஆர் த டூல்ஸ் ஃபார் த ஐடியா ஜென்ரேஷன்? என்னென்ன டூல்ஸ்லாம் இன்க்ளூட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் ஒயிட் போர்ட். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம வந்து வெர்ச்சுவலாக கொலாபரேட் பண்ணி இன்ட்ராக்ட் பண்ணி பிரைன் ஸ்டோர்மிங் பெரிய ஒரு டிஸ்கஷனாக நம்ம வந்து வைக்கணும். ஐடியா ஜென்ரேஷனாக சாதாரணமாக நடக்காது. இப்போ டிஜிட்டல் ஒயிட் போர்ட்னா இஃப் யார் இந்த லாங் ஸ்பேஸ் வெளியில் எங்கேயோ வெளிநாட்டில் இருக்கிறோன்னா வி நீட் டு பி இன்வால்வ் இந்த ஆன்லைனில் போட்டு இன்ட்ராக்ட் பண்ணி பிரைன் ஸ்டோர்மிங் மற்றவங்களோட ஐடியா என்னதுன்றதை நம்ம வந்து தெரிஞ்சுக்கிற விதமாக இருக்கணும். மைண்ட் மேப்பிங் சாஃப்ட்வேர்னால் ஆர்கனைஸ் பண்ணும் காம்ப்ளெக்ஸான ஐடியாஸையுமே விஷுவலைஸ் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி அதில் எப்படி மூவ் ஆன் பண்ணி நம்ம வந்து அது ஒரு நெக்ஸ்ட் லெவலில் நம்ம கொண்டு போகலான்றத மைண்ட் மேப்பிங் சாஃப்ட்வேர் மூலிமா நம்ம வந்து அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணணும். விஷுவல் இன்ஸ்பிரேஷன்ஸ், அதாவது யூஸிங் த வேரியஸ், இப்போ டெக்னாலஜி அதிகமாக வளர்ந்தனால நம்மளுக்கு இன்ஸ்பைரிங் டூல்ஸ் நம்மளுக்கு நிறையா இருக்கும். வெளியிலேருந்து பார்த்தாலே இந்த ஐடியா நல்லா இருக்குது, இது நம்ம வந்து இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணலாமேன்ற ஒரு ஐடியா கிடைக்கணும் இல்லையா. அதனால வி நீட் டு பி விஷுவலி இன்ஸ்பயர்ட். அண்ட் ஃபார் எக்ஸாம்பிள் பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா வி ஹேவ்
ஸோ மெனி ஐடியாஸ். ஸோ அதனால எப்படி அந்த ப்ராடக்ட்டை இன்னும் நம்ம என்ஹான்ஸ் பண்ணுறன்றதை நம்ம விஷுவலைஸாக கண்ணுக்கு நேராகவே நம்ம வந்து பார்க்க முடியுது. ஸோ தட் மே பி த ஹியூஜ் டூல் ஃபார் த ஐடியா ஜென்ரேஷன் அண்ட் கொலாபரேட்டிங் த டூல். கொலாபரேட் பண்ணுறதுனா நம்ம வந்து கலெக்ட் பண்ணி ஸ்டோர் பண்ணி எவால்வேட் ஐடியா பண்ணி இந்த வேரியஸ் சோர்சஸ் நம்ம இன்க்ளூட் பண்ணி நம்ம கொலாபரேட் பண்ணி அது ஒரு கொலாபரேட் பண்ணுற மூலிமா we may have the so many ideas in that. அதுக்கப்புறம் மார்க்கெட் அனலைஸ் டூல் தான் அந்த அனலைஸ், அதாவது ஸ்வாட் அனலைஸ் போட்டு அதுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்து அனலைஸ் பண்ணி அது ஒரு ரிசல்ட்டை எவால்வேட் பண்ணுற விஷயத்தை தான் மார்க்கெட் அனலைசிங் டூல். ஸ்வாட்டை நீங்கள் அழகாக போட்டு டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நீட்டாக எழுதிங்கன்னா யூ கேன் கெட் அண்ட் ஸ்கோர் குட் மார்க்ஸ் இன் திஸ் கொஷின். And what is a key techniques for the idea generation அப்படின்னு பார்த்தீங்கன்னா brainstorming அது குரூப் டிஸ்கஷன் செக்ஷனாக நம்ம வந்து போட்டு இமீடியட் அதில் இருக்கிற கிரிட்டிசிசம் அதில் இருக்கிற நெகட்டிவிட்டி நம்ம வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு அதில் இன்னும் நம்ம இதான் வேல்யூ வந்து நம்ம கொடுக்கலாம் அப்படின்றத கண்டுபிடிக்கிறது இந்த brainstorming. ஸ்கேமர்ஸ், அதாவது ஒரு ப்ராடக்ட்டுக்கான அதே மாதிரி வந்து கொண்டு வருவாங்க இல்லையா ஸ்கேம்பர்ஸு, அதாவது ஸ்ட்ரக்சர் அப்ரோச் அழகாக கொண்டு வந்து அதுக்கான செயலை நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணி ஒரு விஷயத்தை நம்ம கொடுக்குறோன்னா அதை நம்ம பிரித்து நம்ம தரணும். சப்ஸ்டியூட் பண்ணி கம்பைன் பண்ணி அடாப்ட் பண்ணி மாடிஃபை பண்ணி புட்டிங் டு த அதர் யூஸ் எலிமினேட்டிங், எதை நம்ம எலிமினேட் பண்ணுமோ அதை எலிமினேட் பண்ணி மறுபடியும் ரிவர்சிங் அதை நம்ம கொண்டு வரலாமா வேண்டாமான்றதை நம்ம வந்து எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்ஸ்லாம் வெளியில் அமுச்சுட்டு எது தேவையோ அதை நம்ம வந்து இங்கே கொண்டு வரோம். ரீஇமேஜின், இல்லாத ப்ராடக்டை நம்ம வந்து வெளியில் தள்ளிட்டு இருக்கிற ப்ராடக்டை யூட்டிலைஸ் பண்ணி நீட்டாக எப்படி அதை நம்ம வந்து கொண்டு வரணுன்ற விஷயம் தான் இந்த ஸ்கேம்பர்னு சொல்கிறது. ஐடியா மேப்பிங் ஆல்ரெடி வி சீன் இன் பிஃபோர். அந்த டூல்ஸை வந்து நம்ம கனெக்ட் பண்ணி ஆர்கனைஸ் பண்ணி ஸ்ட்ரக்சர் பண்ணி அந்த ப்ராப்ளத்தை வந்து நம்ம கான்செப்டலைஸ் பண்ணணும். அண்ட் ரிவர்ஸ் திங்கிங்னா அந்த ப்ராப்ளத்தை நம்ம எப்படி சார்ட் அவுட் பண்ணி இருக்கிற ப்ராப்ளத்தை இருக்கிற மாதிரியே வைக்காமல் அந்த ப்ராப்ளத்துலேருந்து எப்படி நம்ம ரிவர்ஸ் பண்ணி அதை ஒரு ரிசல்ட்டை நம்ம கொண்டு வர முடியுன்றதை பிரைன்ஸ்டார்மிங் மூலியமாக இந்த ரிவர்ஸ் திங்கிங்கில் நம்ம வந்து கொண்டு வர முடியும். ப்ராப்ளம் இன்வென்டரி அனலைசிஸ், அதாவது ரிசர்ச் கன்சியூமர்ஸ் பேயிங் அ பாயிண்ட் டு ஃபைன் அ கேப் இந்த மார்க்கெட். அதாவது ஒரு மார்க்கெட்டில் ஒரு விஷயம் கேப்பாக இருக்குது ஒரு பொருளில் அப்படின்னா அதுக்கான ரெக்குயர்மெண்ட்ஸை கொண்டு வந்து நியூ சொல்யூஷன் அதுக்காக நம்ம வந்து கொண்டு வரணும். இதுதான் ப்ராப்ளம் இன்வென்டரி அனாலிசிஸ். அதுக்கப்புறம் பிரைன் ரைட்டிங், நம்ம வந்து டிஸ்கஸ் மட்டும் பண்ணுறது இல்லாமல் நம்ம வந்து எழுதி நோட் அவுட் பண்ணி வைக்கும்போது என்ன ப்ராப்ளம்ன்றது நம்மளுக்கு ஃபியூச்சரில் எடுத்து பார்த்தாலும் நம்மளுக்கு வந்து தெரியும். ஃபோக்கஸ் குரூப் அண்ட் சர்வைவல், அதாவது ஒரு குரூப்பை வந்து இது பண்ணி சர்வைவ் எடுக்கணும். இந்த ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு நீட்ஸ் கரெக்டாக தான் இருக்குதா இல்லை இன்னும் ஏதோ ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணுறோமான்றதை நம்மளுக்கு வந்து இது மூலியமாக நமக்கு தெரியும். 6 திங்கிங் ஹேட்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா அசஸ்மெண்ட் டிஃபரன்ஸஸ், ஸ்பெசிஃபிக் ப்ரிஃபரன்சஸ், அதுக்கப்புறம் பார்ட்டிசிபேஷன் இந்த குரூப், நம்ம வந்து எப்படி அதை வந்து இன்னும் டெவலப்மெண்ட் பண்ணணும் அப்படின்றது திங்கிங் ப்ராசஸ் தான் வந்து இந்த 6 திங்கிங் ஹேட்ஸில் வந்து சொல்லுவாங்க. அண்ட் ஃபோக்கஸ் ரிலேஷன்ஷிப், ஒரு அன்ரிலேட்டட் டேர்ம்ஸ்க்கு வந்து அதுக்கு கான்செப்ட் கொடுத்து நியூ ஐடியாவை அது கொண்டு வந்து அதில் இருக்கிற ரிலேஷன்ஷிப்பு அதுலேருந்து ஒரு பொருளை கொண்டு வர முடியுமா. தட் இஸ் ஆல்சோ எ perfect combinations of estimating the two ideas. And storyboarding na to identify the potential problem and opportunity, என்னென்ன ப்ராப்ளம்ஸ் தான் சார்ட் அவுட் பண்ணி அதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்ம வந்து வெளியில் கொண்டு வரதை இதில் வந்து சொல்கிறாங்க. டேர்னிங் ஐடியாஸ் இன்டு த பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு ஐடியாவை நம்ம எப்படி வந்து பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டியாக டேர்ன் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ஒரு ரியல் ப்ராப்ளத்தை வந்து சால்வ் பண்ணுறது மூலிமா பிஸ்னஸ் ரிசர்ச் மார்க்கெட்டிங்கில் வந்து அந்த ப்ராப்ளத்தை ரிசர்ச் பண்ணி அதை அனலைஸ் பண்ணி அது ஒரு பிஸ்னஸ் மாடலாக நம்ம வந்து கொண்டு வரும்போது மாடலுன்றதை அந்த இடத்துல ப்ராடக்டை வந்து மீன் பண்ணுறாங்க. ஐடியாஸ் நம்ம எந்த அளவுக்கு நம்ம ஆப்பர்ச்சுனிட்டியாக கொண்டு வரோமோ அந்த லெவலுக்கு வந்து நம்ம பிஸ்னஸ் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மெயின் விஷயம் என்னதுன்னு பார்த்தீங்கன்னா ஐடியாவை ஜென்ரேட் பண்ணி அது ஆப்பர்ச்சுனிட்டியை நம்ம தான் கன்வெர்ட் பண்ணுற விஷயம் ஒரு பிஸ்னஸ், அதாவது ஆண்டர்ப்ரினர்ஷிப்புக்கு முக்கியமாக தேவை அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. வாட் ஆர் த ஸ்டெப் டு ட்ரான்ஸ்ஃபார்மிங் அன் ஐடியா இன்டூ ஆப்பர்ச்சுனிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலிடேட்டிங் த நீட்ஸு, ஒரு நீட்ஸை வந்து நம்ம வேலிடேட் பண்ணணும். சிக்னிஃபிகண்ட் ப்ராப்ளம் என்னது, மார்க்கெட் கேப் என்னது, அது எல்லாத்தையும் நம்ம வந்து கான்செப்டலைஸ் பண்ணி நம்ம ஐடியா பண்ணி எடுத்து வச்சுருக்கணும். கண்டென்ட் மார்க்கெட் ரிசர்ச், அதுக்கப்புறம் வந்து ஒரு டார்கெட்டிங் த ஆடியன்ஸ், ஒரு ஆடியன்ஸ் வந்து டார்கெட் பண்ணி அவங்கள எக்ஸாமைன் த காம்படிஷன்ஸ், அவங்கக்கிட்ட காம்படிஷன் வந்து நம்ம அதை எவால்வேட் பண்ணி நம்ம தனித்துவமாக அது வந்து நம்ம காமிக்கணும். இந்த மார்க்கெட் ரிசர்ச் பர்ஃபார்மிங் த ஸ்வாட் analysis, absolute every company should have that SWOT analysis, strength, weakness, opportunity and threats. இது full and full நம்மளோட கம்பெனி பற்றின செல்ஃப் அவேர்னஸ் நம்மளுக்கு இருக்கணும்னு சொல்கிறாங்க. டெவலப்பிங் பிஸ்னஸ் மாடல்ஸ் அண்ட் பிளான்,
ஒரு பிஸ்னஸ் மாடல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அதுக்கான மாடல் வந்து வேல்யூ கிரியேட்டும் பண்ணும், ரெவென்யூவும் நீட்டாக அதை ப்ராசஸ் பண்ணணும், அந்த ஆப்ரேஷனும் வந்து கரெக்டாக நடக்கணும். அந்த பொருளுக்கான ஆப்ரேஷன்ஸ் இப்போ அந்த பொருள் இந்த வேலை தான் செய்யணும், அந்த வேலை அது செஞ்சுருக்கணும். அண்ட் ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட் என்னென்னலாம் வந்து ஃபினான்ஷியல் ப்ராஜெக்ட் இருக்கோ அதுவும் வந்து அந்த பிளான் நீட் அண்ட் க்ளீனாக அந்த டெவலப்மெண்ட் மாடலில் இது வந்து பண்ணி முடிச்சிடணும். டெஸ்ட் அண்ட் இல்லிட்ரேட் ஈஸியாக வந்து டெஸ்ட் பண்ணும். மினிமம் வேரியபிள் ப்ராடக்ட் அந்த ப்ராடக்ட் மூலிமா நம்ம வந்து டெஸ்ட் எப்படி பண்ணணும்னா கஸ்டமர்கிட்ட இருக்கிற ஃபீட்பேக் வாங்குற மூலியமாவோ இல்லை வந்து டேட்டாஸ் வந்து நம்ம ஸ்டோர்ஸ்லேருந்து வாங்குற மூலியமாவோ நம்மளுக்கு வந்து கிடைக்கும். செக்யூர் ரிசோர்ஸ் அண்ட் பில்ட் அ டீம், அதாவது ஒரு பில்ட் பண்ணும் ஒரு டீமை, மென்டாரு, பார்ட்னர்ஸ், ஃபண்டிங்கு. அதாவது நம்மளோட ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுறோன்னா நம்மளுக்கான மென்டார் இருக்கணும், பார்ட்னர்ஸ் இருக்கணும், ஃபண்டிங் கொடுக்கறதுக்கான ஃபினான்ஷியல் இன்வெஸ்டர்ஸும் நம்ம கூட வந்து இருக்கணும். And this is a second chapter ending and third chapter வந்து உங்களுக்கு next வீடியோவில் வரும். இந்த வீடியோ மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் வந்து பண்ணிடுங்க for more chapters for more